ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த தபசு காலங்களின் 22வது நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தபசு காலங்கள் ஆண்டவரை தேடவும் ஆண்டவரை ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கான வழியை அமைத்து கொள்ளுகிற காலமாக இது இருக்கிறது. ஆகவே தான் தபசு காலங்களை வசந்த காலம் என்று சொல்லுகிறோம். இந்த லெந்து காலங்கள் நாம் கிறிஸ்துவோடு வளருகிறதற்கு வழியை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்களுடைய ஆண்டவருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரோடு வாழ பிரயாசப்படுங்கள். கிறிஸ்துவில் வளரணும், ஆண்டவருக்குள்ளே வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறார். புதியவைகளை பார்க்கிறது, புதிய காரியங்களை செய்வது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறார். நம்மை புது சிருஷ்டியாய் பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவில் நாம் பலப்பட வேண்டும், கிறிஸ்துவில் வளர வேண்டும், கிறிஸ்துவில் புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். God expect great things from us. ஒரு நாள் சோர்ந்து போறீங்க. நாம் ஆண்டவரத்தில் பல காரியங்களை எதிர்பார்த்து வேண்டுதல் செய்து இது தாங்க அது தாங்க, நான் இப்படி இருக்கணும், நான் எனக்கு வேண்டியது இதெல்லாம் இவைகள் என்று சொல்லி ஆண்டவத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவருடைய தாகம் என்ன என்பதை நாம் யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முற்படுவதே இல்லை. என் அன்பு சகோதரி, பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய தாகம் என்ன, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னையிலே ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நாம் நிதானித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாம் முற்பட வேண்டும். அதுதான் இந்த தபசு காலங்களில் வேத வசனங்களை படிக்கணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்வது போல, தேவ ஆவியினால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் பலரை கொண்டு ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் படிக்கிற இந்த வேத புத்தகம் தேவ ஆவியினால் எழுதப்பட்ட புத்தகங்கள், தேவ ஆவியினால் சொல்லப்பட்டு எழுதின வார்த்தைகள். It's a God's word. That's why we must give importance to the word of God. Give honor to the word of God. இந்த வேத வசனங்களை நாம் வாஞ்சையோடு படிக்கணும். இதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன் இருக்கிறது. There is a life in each and every word. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஜீவன். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்லி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அதுதான் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில், இந்த வார்த்தைகளை ஆண்டவர் அனுப்பினால் அது கிரியை செய்கிறது. இட் வில் ஆக்ட். ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லையா, அது ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரி, ஆண்டவரோடு 3 ஆண்டு காலங்கள் ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டவர் பேதுரு. அவர் தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதினார், நீங்கள் வளரும்படி என்று எழுதுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வரணும்.
கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை பயன்படுத்துவதாய் மாறணும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால், அந்த வார்த்தைகளை தியானிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தைகள் மேல் உங்களுடைய வாழ்வு கட்டி எழுப்பப்படும் என்றால் அது நிலையான வாழ்வாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் கட்டப்பட்டு எழும்புவீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். இன்றைக்கும் பல நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வேதனையின் மத்தியில் உடைந்து போய், கவலையின் மத்தியில், சோர்வின் மத்தியில், ஏன் இந்த வாழ்க்கை என்று தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்களை தேற்றுவதற்கும் உங்களை ஆற்றுவதற்கும் உங்கள் வாழ்வையில் நிலையான வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். வாஞ்சையோடு படிங்க. வாஞ்சியோடு இந்த வார்த்தைகளை படித்து அதை தியானித்து அதன்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். உங்கள் சரீரத்துக்கு வியாதி சொஸ்தமாகும். உங்களை தவறுதலான வழியில் அலக்களித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவியல் பிசாசின் அந்த சக்தியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஒரு வல்லமாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் படி நாம் வாசிக்கிற பொழுது இந்த வேத வசனங்கள், நான் சொல்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் கண்மலையாக கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் போட்டு நிலையான வீட்டை கட்டி எழுப்புகிறவர்களை போலிருப்பீர்கள். எவ்வளவு காற்றும் புயலும் மழை வெள்ளமும் அதை மோதினாலும் அது அசையாது. எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. எதை குறித்தும் சோர்ந்து போக மாட்டீங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்னிலே இருக்கிறது. Therefore I am not afraid. Word of God is in me. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஒவ்வொரு உங்களுக்குள்ள வரணும். தவசு காலங்களில் விசுவாசிகள். அதுதான் பேதுரு எழுதுகிறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகி கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். You must have thirst in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சி, அந்த தாகம் இருக்கணும். இந்த தபசு காலங்களில் வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் படித்து அதன்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையின்படி பலப்படுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகலை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை தருவார். அவருடைய வார்த்தைகளை படிக்க படிக்க நமக்குள் இருக்கிற இருள் நீங்கி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறும். நம்முடைய வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்கிறதாக மாறும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள் வருமானால் என்னுடைய வெளிச்சம் மற்றொரு முன்பாக பிரகாசி. இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை மாம்சமாகிற பொழுது அதை தீர்க்க தரிசனமாக சொன்னார். மரண இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் ஆண்டவருடைய வார்த்தை அது வெளிப்படும் என்று சொன்னார். தீர்க்க தரிசனமாக சொன்னது நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து இருளிலே பிரகாசிக்கிற இருளிலே இருக்கிற மக்களுக்கு ஒளியாக, பிரகாசிக்கிற ஒளியாக வந்தார். எவ்வளவேனும் அவரிடத்தில் இருள் இல்லை. அவரை பற்றி கொள்கிறவர்களை தேடுகிறவர்களுக்கு அவர் ஒளிமயமான ஒரு வாழ்வை கட்டளையிட்டார். இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். நீங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல, வெளிச்சத்திற்குரியவர்கள். வேத வசனங்களை வாஞ்சையோடு படித்து அதில் வளருங்க. புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வாழ்வில் விளக்கேற்றி வைப்பார். ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் உங்களுடைய சரீரத்துக்கிற வியாதியை சொஸ்தமாக்குவார். வியாதியின் பிடிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். பொல்லாத ஆவியல் பிசாசின் கிரியைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவது நிச்சயம். ஆண்டவர் வார்த்தையின் மேல் வாஞ்சையாக இருங்க. நீங்கள் அனுதினமும் கிறிஸ்துவில் வளர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்.
இந்த தபசு காலங்கள் அதுக்கென்று பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, நாங்கள் அனுதினமும் கிறிஸ்துவில் வளரணும். கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும். எங்களுக்குள் இருக்கிற இருள் நீங்கி நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். இந்த தியானத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு விசேஷித்தமானவர்கள் ஒவ்வொரு மீதும் உடைய மகிமை இறங்கட்டும். தெய்வீக ஒரு வல்லமை இறங்கட்டும். அன்றுவரே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளே கடந்து போவதாக. பலவீனமாக இருக்கிறவர்கள் பலப்படட்டும். செயல் இழந்திருக்கிற ஒவ்வொரு அவைகளுக்குள்ள ஜீவன் உண்டாக்கி செயல்பட ஆரம்பிக்கட்டும் சுவாமி. வியாதியின் கூறுகள் சுட்டரிக்கப்படுவதாக. தங்கள் பலவீனங்கள் வியாதியை கூட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வார்த்தைகள் அவளை சுஸ்தமாக்கட்டும் சுவாமி. வார்த்தைகள் அவளுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை மாற்றி ஒரு புது பலனை கொடுக்கக்கூடியதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அனுதினமும் கிறிஸ்துவில் வளரும்படி ஆண்டவரே திருவசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை இருக்கிறது போல ஒவ்வொருவர் இருக்க அவளுக்கு வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய கரங்கள் கூட தபசு காலங்கள் 22வது நாளில் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள உங்களுடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு படிக்கட்டும், தாகத்தோடு படிக்கட்டும். அந்த வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கட்டையா. ஒவ்வொருடைய தேவைகள் சந்தியும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. அருமையானுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டும். அவள் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் என் வாழ்வில் செய்தார் என்ற அற்புதத்தை அவர் சாட்சியை எழுப்புவர்த்துங்க. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்களுடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருப்பதா. இயேசுவின் நாமத்தினால் செவிர நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.